அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு? விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்தால் உங்களுக்கு முருகனின் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் இருக்குது. கிரக நிலை அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்தில் சனி ராகு, அஷ்டமஸ்தானத்தில் குரு சுக்ரன், பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் புதன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன் கேது, லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய பேச்சு திறமையினால் காரிய வெற்றிகள் உண்டாகலாம். போட்டிகளில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. சின்ன விஷயங்களால் உங்களுக்கு மன நிறைவு உண்டாகும். மற்றவர்களால் அமைதியின்மை உண்டாகலாம். அடுத்தவருடைய பேச்சை கேட்பதை குறைப்பது நல்லது. எந்த ஒரு செயலியுமே நீங்கள் திட்டமிட்டு செய்வது நன்மை தரும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கி விருத்தி அடையும். பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும்போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பார்க்கும் இடத்துல கவனமுடன் பழகுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது. பெண்களுக்கு சின்ன விஷயங்களை கூட மன நிறைவு தரும்படி நடக்கும். கலைத்துறையில் யாரையுமே நீங்கள் பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு எல்லா விதமான வசதிகளும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை நீங்கி முன்னேற்றம் உண்டாகலாம். உங்களுடைய போட்டிகளில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். தீயோருடைய சேர்க்கைகளால் அவதிப்பட்டவர்கள் அவர்களுடைய பிடியில இருந்து விடுபடுவாங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஆர்வம் பிறக்கும். குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாம். அதே நேரம் சிலர் தொழில் நிமித்தமான வெளியூர் பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கவனமாக செல்ல வேண்டியதும் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் உங்களுக்கு செல்வத்திற்கு அதிபதியான அலைமகள் உங்கள் மீது கருணை செலுத்துவாங்க. தன வருவாய் திருப்திகரமாக இருக்குது. பெண்கள் தங்களுடைய சேமிப்பை வைத்து புதிய ஆபரணங்களை வாங்கி மகிழ்வாங்க. சிலருக்கு திருமணம், மகட்பேறு போன்றவை கிடைக்கக்கூடியதாகும். தங்களுடைய வேலை அங்கீகரிக்கப்பட்டு தகுந்த பரிசுகளும் கிடைக்கும். ஒரு கூட்டத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படலாம். மனைவி மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரித்து லாபம் அதிகரிக்கக்கூடியதாகும். அரசு அதிகாரிகளுக்கு அதிகாரமிக்க பதவியும் பணி உயர்வும் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. மேலும் உங்களுடைய சிறந்த பணிக்கான மேலதிகாரிகள் பாராட்டப்படுவாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலுமே உங்களுக்கு வெற்றியின் மகிழ்ச்சி தலை தூக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டங்கள் ஏற்படக்கூடியதாகும். எல்லா நாட்களுமே உங்களுக்கு ஞாயிறாக இருப்பதில்லை. அதே போல் இன்பமும் துன்பம் கலந்ததுதான் வாழ்க்கை. செலவுகள் அதிகமாவதன் காரணமாக பணமுடை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நேர்மையும் அதே போல் இன்பமும் துன்பமும் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் தங்களுடைய பொன்னான நேரத்தை முகநூல் மற்றும் இணையதளத்தில் பார்ப்பதில் வீணடிக்காமல் கருத்தோடு படித்தால் நல்ல ஒரு மதிப்பெண்கள் பெறலாம். சிலருக்கு தலைவலி, கண்களில் பிரச்சனை வந்து சீராகக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பண வரவு அதிகரிக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்ற சிறிது போராட வேண்டியிருக்கும். வீண் அலைச்சல் ஏற்படலாம். தேவையில்லாத பண விரையும் ஆகலாம். காரிய அனுகூலங்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த கருத்து மோதல்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் உங்களுக்கு பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு இருப்பது இழப்பை தவிர்க்கக்கூடியதாக இருக்குது. திருமண வயது வந்த திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கான முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளப்படும். அவசியமற்ற அழைச்சி தளரக்கூடிய பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். அரசு ஊழியர்கள் அவர்களுடைய இடும் கட்டளைகளை ஏற்று நன்கு படிப்பான ஒரு அதிகாரம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு தெய்வ சங்கல்பத்தால் புத்திரபாக்கியம் ஏற்பட வழிவகை பிறக்கக்கூடியதாகும். குடும்பத்தில் நல்ல ஒரு உயர்வான முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இந்த காலத்தில் நீங்கள் முயன்றால் உங்களுக்கு தந்தை மூலம் மிகப்பெரிய ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு.
பொதுவாக இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் தரக்கூடிய வகையிலும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலத்தில் குடும்பத்துடைய ஆதரவு காரணமாக குடும்ப பொறுப்புகளை சரியாக செய்து முடிக்க முடியும். தொழில் தொடர்பாக வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தில் லாபம் நிறைந்திருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இணக்கம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இனிமையான சூழல் உருவாகக்கூடியதாகவும் இருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. சரியான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் உங்களுக்கு போராட்டம் ஏற்படக்கூடியதாகவும் சில இடங்களில் சிரமங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. உத்தியோக ரீதியாக உயர்வு மாற்றம் தாமதம் ஏற்படக்கூடியதாகவும் வியாபாரத்தில் மிதமான விற்பனை நடந்து அதற்கான ஒரு லாபம் நடக்கும். புதிய முயற்சிகளில் நீங்கள் எச்சரிக்கையாக ஈடுபடலாம். குடும்பத்தில் சலசலப்பு உண்டாகி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். பிள்ளைகளால் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளுடைய ஆதரவை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. முக்கிய முடிவுகள் வேலைகளை முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்படும். வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு லாபம் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற செலவுகள் வரும். தொழிலில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க. குடும்ப தேவைக்கான வருமானத்தை அதிகரிப்பதில் அக்கறை காட்ட வேண்டும். கலைத்துறையில் புதிய தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே புதிய திட்டமிடுதல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்றமிறக்கம் கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். சூரியன் 10ல் இருப்பதால் அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தொழில் விஷயத்தில் அவசரப்பட்டு இறங்க வேண்டாம். புதிய முதலீடுகளில் நீங்கள் எச்சரிக்கையாக செய்ய வேணும். இந்த காலத்தில் உங்களுக்கு தொழில் வியாபாரம் குடும்பம் என அனைத்திலுமே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். பண விஷயத்தை பொறுத்தவரை பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதிகாலை நேரத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. மனதில் எழக்கூடிய எண்ணங்களை அனைவரிடமும் வெளிப்படுத்தாமல் நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க. வாகன உற்பத்தி தொழில்துறை வியாபாரத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு வளர்ச்சி. சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். உத்தியோகர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்று திறமையாக செயல்படுவாங்க. ரியல் எஸ்டேட் துறையிலும் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் புதிய முதலீடுகளை செய்வதற்கான ஒரு காலகட்டம் இது. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிட்டு செயல்படுத்துவதும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கை கால் வலி முதுகு வலி உடல் அசதி ஏற்பட்டு சரியாகும். இந்த காலகட்டம் முழுவதுமே வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணத்தில் மிகப்பெரிய பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த காலகட்டம் முழுவதுமே விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் இருக்குது. உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நீதிமன்றத்தில் நீங்கள் யோசித்து உங்களுடைய வழக்கு நிலுவையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க. அமைதியற்றதாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆரம்ப நாட்களில் பல ஆதாரங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய பணம் சம்பாதிப்பதில் நீங்கள் முழுமையாக வெற்றி பெறுவீங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.